ஒரு நாள் நான் ஒரு உணவிடுதலை சாப்பிட்டுட்டு நான் கைகளிட்டு வரும்போது என் பொண்டாட்டி நான் கைகளிட்டு வரும்போது ஒருத்தன் பேசினா சீமா டேஞ்சரஸ் ஃபெல்லோங்கிறான். ஐயா நம்பியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல ஆணையா சொல்றேன், நீதாயா பாய்த்திக்கிறேன் நாயே. என்னை இந்த தெருவில் போகாத, இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, அங்க போகாத, இங்க போகாத. என்ன அன்னைக்கெல்லாம் இந்த மகன் பிறக்கலை இல்லைன்னா பல பேரை கொன்றுவேன். எனக்கு ஜட்டி போட்டதும் நீங்க தான். அது தெரியாதா? எனக்கு ஜட்டி போட்டதும் நீங்க தான், இந்த திராவிடங்க தான். பாய்த்திக்கிறப்ப டேய், அதெல்லாம் வீண் பெருமையெல்லாம் பேச்சு அலைய முடியாது. இங்கே ஒரு வீர மகன் நிற்கிறேன், என்னை தாண்டி தான் நீங்கள் இதெல்லாம் பேச்சு அலையணும். நாகரிகங்கிறது கடந்து போகிறேன். இந்த நாடு எங்கே நாசமாயிடுச்சு தெரியுமா? ஒரு கல்வியாளன் நெடுஞ்செழியன்ட்ட ஆட்சி போகாமல் கருணாநிதி கிட்ட போன காலத்தில் தான் அது தோத்துச்சு இந்த நாடு. ஆக சிறந்த கல்வியாளன், ஊழல் லஞ்ச வழக்கில் சிக்காதவன், ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்த ஒரு மகன் ஐயா நெடுஞ்செழியன் மட்டும்தான். அவர்கிட்ட நாடு போயிருந்ததுன்னா உருப்பட்டு நான்லாம் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை. அவன் பிள்ளையெல்லாம் நாங்கள் நல்லபடியாக இருந்தோம். கருணாநிதி கிட்ட என்னைக்கு நாடு போச்சு அன்னைக்கு நாசமாச்சு. கொடுமை. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் கட்சின்லாம் பேசிட்டல. அது நாட் அ பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, த கார்பரேட் கன்சர்ன், த கம்பெனி. சொந்த தொகுதி, சொந்த கட்சி. கட்சி வேட்பு பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ, தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க நேர்காணல் கேட்கிறவன் வந்து கம்பெனிடா, கட்சி இல்லடா. 214 தொகுதியில் நான் தொடர்ச்சியாக போட்டிடுறேன். என் பிள்ளைகிட்ட எவ்வளவு செலவு பண்ணுவேன், நீ எவ்வளவு கட்சிக்கு கொடுப்பாயின்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்க என்ன பண்ணுறேன்? புரட்சியும் மாறுதலையும் பிரபாகரம் வாங்க தாண்டா செய்ய முடியும், வேற எவனும் செய்ய முடியாது அந்த பூமியில். ஏதோ பேசிட்டாலே சும்மா வந்து அதான் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு. இப்பவும் சொல்றேன், ஸ்டாலின் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறது காரணம் நான் தான். சும்மா போட்டு நீ என்னை வந்து அவனோட கூட்டின்னு போயிடுவான், இவனோட பேச்சு வாங்கிறான் சீட்டு. ஏய் போடா போடாங்கிட்டு போட. நான் நாட்டை பிடிக்க வந்தவன், சீட்டை பிடிக்க வரல. நீங்க எப்படியாவது உள்ள போயிடணும். எப்படியாவது உள்ள போயிடணும்னா அப்படி கொசு வலை எப்படியாவது உள்ள போயிடணும். சட்ட எப்படியாவது நீங்க மட்டுமாவது உள்ள போயிடணும். ஐயோ போயாங்கிட்டு போய் என் தேவை பேச்சு அறிவுரையா தம்பி, தொடர்ச்சியாக நீங்கள் இப்படியே தனிச்சு நினச்சி நீங்கள் தோற்று பண்ணீங்கன்னா உங்கள் ஆளுங்க சோர்வு அடைஞ்சிருமாங்க. சோர்ந்தவன் போயிடுவான், சேர்ந்தவன் வந்துடுவான். மாசத்துங்க அந்த பேரணி போயிட்டு இருக்கும்போது செத்து விழுகிறாங்க. இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகிறாரு. நான் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் இல்லைதானே போட்டு 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 குழப்பிக்கத வந்தா வரலைன்னா போ, இல்லை எப்பவும் போல அங்கே ஓரம் பண்ணி வேடிக்கை பாரு. ஆனால் சண்டை நான் போடுவேன், ஒரு ஆளாக போடுவேன். நான் இந்த ஒரு ஆள் சேர்த்துட்டு அடிக்கிற ஆள் கிடையாது. வில்லன் தான் 100 பேர் அனுப்புவான், ஹீரோ தனியாக தான் அடிப்பான். நான் தனியாக நின்று அடிப்பேன். ஏன்னு கேளு, அப்படிப்பட்ட தலைவனின் மகன் நான். நின்று அடிப்பேன். உலக நாடுகள் 20 நாடுகள் என்னை எதிர்க்குதுன்னு தெரிஞ்சு என் தலைவன் சண்டை செஞ்சான். எல்லா கட்சியும் என்னை எதிர்க்குன்னு தெரிஞ்சு நான் நின்று சண்டை செய்கிறேன். என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் வென்றே தீர்வேன். தட்சாலி ஒரு ஆனார். பெரிய பிலாசபிலாம் வச்சுக்கிறாதீங்களே இவரே தம்பியிலே. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டு, இது ஒரு தத்துவம். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும், சார்லஸ் டார்வின் கோட்பாடு. அதையே வேறு வடிவத்தில் எங்கள் தலைவர் கொள்பவன் வெல்வான். தட்சாலி ஒரு ஆனார். அது மனிதனுக்கு மட்டும் இல்லை, பாம்புல, பூச்சியில், வண்டில், யானையில். ஒரு யானையோட இணை சேர முடியாது, பெண் யானையோட. ஆண் யானை 2 யானை வலிமைன்னா யானை மோதி அந்த எந்த யானை தோத்து ஓடுதோ ஜெயிக்குதோ அந்த யானையோட தான் பெண் யானை இணை. குரங்குக்கும் அதான், புலிக்கும் அதான், சிங்கத்துக்கும் அதான், மனுஷனுக்கும் அதான். நான் வெல்லுவேன். வேற ரொம்ப என்னை பேச வச்சிடக்கூடாது, புரியுதா? ஆனால் வாழ்க்கையில இன்னைக்கு சொல்றதான், சிறுபான்மைங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இருந்தா எங்கூட நிக்க கூடாது. ஆக பெரும்பான்மை இனத்தின் மக்கள் நாம எதுக்கு சிறுபான்மை இனம்? அப்ப எம்ஜிஆர் யாரு?
கேரளாவில் ஒரு பெரும்பான்மை, கருணாநிதி ஆந்திராவில் ஒரு பெரும்பான்மை, ஜெயலலிதா கர்நாடகாவில் பெரும்பான்மை. இங்க இந்த நிலத்தில் யாரு? இந்த நிலத்தில் நான் தான் பெரும்பான்மை. இனிமே இஸ்லாமியர் கிறிஸ்தவரை பார்த்து அவனாவது சிறுபான்மைன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்க சும்மா சேட்டை பண்ணிட்டு அலையாது. ஸ்டாலினை சொல்லு, ஸ்டாலினை போய் சொல்லு, நீங்கள் சிறுபான்மை தானேங்க, மொழி சிறுபான்மை. மத சிறுபான்மையை வச்சு நீ ஏன் கணக்கிடுற? மத வழியாக மொழி வழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் சாதிய வழியாக பிரிக்கப்பட்டிருக்கு, மொழி வழியாக தான் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரம், தெலுங்கு, கேரளா மொழி வழி தானே மாநிலங்கள். அப்புறம் மொழி தானே நடையணும். அதை விட்டுவிட்டு நீ என்ன நீ சிறுபான்மை பண்ணி ஏற்கக்கூடாது. எங்கள் ஐயாவே சொன்னாலும் எனக்கு கீழே இருக்கிற என் தம்பி தங்கையில் ஏற்கக்கூடாது. அந்த உளவியல் உங்களுக்கு வரவே கூடாது. வந்துச்சுன்னா நம்மளை மிரட்டுவான். இது ஓ நாடு, இது ஒன் நிலம், இது ஒன் உரிமை. நீ மற்றவனை வாழ வச்சிருக்க, சும்மா திமிரி நிற்கணும். நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்ற மாதிரி யார் அந்த கூட்டத்தில் பறைய நான் தான் அப்படின்னு எந்திராங்கிறார். அதில் கவனத்தில் வச்சுக்கணும். எந்த சொல் உண்மையில் இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாத்திர அப்பதான் விடுதலை அடைகின்றது. நீ சிறுபான்மைன்னு நினைக்காத, நீ பெரும்பான்மை தேசினத்தின் மகன்கிற பெருமிதம் உனக்கு. தமிழங்க உலகத்தின் மூத்த குடியில கடைசியா வழி இல்லாம எனக்கு மோடியவே பேச வச்சுட்டேன். பார்த்துக்க, உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. மாணவர்கள்ட்ட பேசும்போது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள்ட்ட மூத்த மொழி தமிழ், அதை அப்படின்னு அவரே பேசுறப்ப பிகாஸ் ஆஃப் மீ. இவனை எப்படா சமாளிக்கிறதுன்னு பார்க்குறாரு, பேசி பார்க்குறாரு. அதை நம்மளால சொல்கிறபடியே கோழிக்கு இற போடும்போது பேக் 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 இந்த கோழி நம்ம மொழியில் பேசுகிறானே நம்மளால இருப்பானோ அப்படின்னு போயிட்டு சட்டியில் மறுபடியும் வறுக்கப்பட்டோம். அதனால கொஞ்சம் கவனமாக இரு, அவன் நம்மளை பேசுகிறானா எச்சரிக்கையாருன்னு அர்த்தம். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐயா என் கூட இருக்காங்க, நான் எப்பவும் எங்கள் ஐயா கூட இருக்கேன். கிறிஸ்தவர்கள் என் கூட வருவார்கள், இஸ்லாமியர்களும் கூட வருவார்கள் அப்படின்னு இல்லை. என் இன மக்கள் ஒரு நாள் என்னோட வருவார். நான் காலத்தின் மகன், வரலாறு எனக்கு கையளித்த கடமையை செய்கிற மகன். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாதுன்னு அந்த வரலாற்றின் பேரழைப்புக்கு வந்த மகன். என்னை காலம் கைவிடாது. நான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன் பெரிய எதுக்கு வரணும்னா நினைக்கல. எனக்கு ஒரு வழி கிடையாது, எனக்கு வழி கிடையாது. நான் உங்ககிட்ட உரிமையை கேட்க தயாரில்லை. நானே போராடி பெறுறதுன்னு முடிவெடுத்தேன். என் மூச்சு காற்றை நீங்கள் சுவாசித்து நான் எப்படி வாழ முடியாதோ, என் உணவை நீங்கள் உண்டு நான் எப்படி பசியாற முடியாதோ, அப்படி நானே என் உணவை எடுத்து உண்பது போல, என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான உரிமையை, எனக்கான விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து இந்த களத்துக்கு வந்த மகன். அதனால என்னை நீ ஆதரிக்கேன் போ. எங்கள் ஐயா வர்றதுக்கு முன்னாடி நான் களத்துக்கு போயிட்டேன்னு குரல் இனி வரல. அதுக்கு முன்னாடி நின்னா போயிட்டேன். 13-14 வருஷமா அதே இடத்துல நிற்கிறேன். கூட்டணி என்னோட பேசாதவங்க எவன் இருக்கான்? சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சுதான் போட்டிடுவோம். இது கிறிஸ்தவர்கள் என்னோடு இல்லை, நான் தான் உங்களோடு இருக்கேன். நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, ஆனா என்னை விட்டா உங்களுக்கு நாதி கிடையாது. மீட்பர் இயேசுபரான்
புரட்சி தீயை பற்ற வைக்கவே பூமிக்கு வந்தேங்கிறார். அவர் பற்ற வச்ச தீயை பரப்பிட்டு இருக்கிற ஒரு ஆள் நான் தான். எவனுங்க எல்லாம் நீங்க அணைச்சிட்டீங்க. கருணாநிதி ஒரு வாளி தண்ணி, ஜெயலலிதா ஒரு வாளி தண்ணி ஊற்றி ஊற்றி அணைச்சி விட்டீங்க. உங்களுக்கு புரட்சினாவே என்னன்னு தெரியாது, உங்களுக்கு ஒரு அளவும் புரியாது. கிறித்துவத்தை நம்புகிற மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் இன உறவுகள் இன்னும் ஒரு முறை பைபிளையும் இன்னும் ஒரு முறை குரானையும் ஆழ்ந்து படிப்பது நன்று என்று நான் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். அது வந்து அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையிலே நீங்கள் ஏற்கிறீங்களா என்னன்னே எனக்கும் புரிய மாட்டேங்குது. அநீதிக்கு துணை நிற்பது அல்லாவும் ஏற்க மாட்டார், நபி பெருமானும் ஏற்க மாட்டார், இயேசுபிரானும் ஏற்க மாட்டார். அநீதியான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு துணை நிற்பதற்கு பேர் தான் கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்த மார்க்கம், மதம், வழிபாடு என்றால் அதை எளிய பிள்ளைகள் நாங்கள் எப்படி ஏற்பது? அதனால தான் துணிந்து எங்கள் ஐயா வந்து சாமி இயேசுதாஸ் அவர்கள் இந்த மகன் வெல்றானோ இல்லையோ அவன் கூட நிற்கிறது நம்ம பிறவி கடமை என்று என்னிடம். நான் வந்து மதிய உணவை வீட்டில் முடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு நீதிமன்றத்தில் கட்டாயமாக நேர்விக்கணும், மாலையில் போராட்டம். நான் மாலையில் அப்படியே போகும்போது போகலான்னு ஐயா வந்து இல்லை நீங்கள் வந்துருங்க எல்லாம் பிசப்பிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரிடா நம்ம வழியிலே சாப்பிட்டுக்கிறோம்டா போக முடியாதுன்னு நான் கிளம்பி வந்தேன். ஏன்னா எனக்கு எங்கள் ஐயா தான் முக்கியம், எனக்கு அது ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னை நம்புங்க, நம்பாமல் போங்க, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒன்று தான். நான் மதம் என்பது இப்போ இந்த பேரில் எனக்கு உடன்பாடு இல்லை. சிறுபான்மை என்று சொல்லுவதை நான் ஏற்க மாட்டேன் என்னைக்குமே. சரி, நான் சிறுபான்மைன்னா எவன் பெரும்பான்மை? பேசி முடிவெடுத்துருவோம், பேசி முடிவெடுத்துருவோம். ஸ்டாலின் பெரும்பான்மையா? யார் பெரும்பான்மை? உலக வரலாற்றை வாசிங்க. மதத்தின் அடிப்படையில் எந்த மானுட சமூகம் கணக்கிடப்பட்டிருக்கு? மொழி இன அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கா? மதத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கா? சரி, பிரிட்டிஷ்க்கு போவோம், ஐ ஆம் கிறிஸ்டினா, ஐ ஆம் இங்கிலீஷா? பிரான்ஸுக்கு போவோம், ஐ ஆம் பிரெஞ்சா, ஐ ஆம் கிறிஸ்டினா? ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். அதுக்கப்புறம் இத்தனை நாடுகள் எதுக்கு? நார்வே எதுக்கு? ஸ்வீடன் எதுக்கு? டென்மார்க் எதுக்கு? ஜெர்மன் எதுக்கு? பிரான்ஸ் எதுக்கு? சுவிஸ்? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள், நிலங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது. இன்னையிலிருந்து நீங்க உளவியலாம், நீங்க நிமிரணும். நீங்கள் சிறுபான்மை கிடையாது. 13 கோடி தேசிய இனத்தின் மக்கள், தமிழ் பேரினத்தின் மக்கள். அதை எடுத்துட்டு மக்கள் நல கட்சி, அவ்வளவுதான். எந்த மக்கள்? தமிழ் மக்கள். சிறுபான்மை சிறுபான்மை நீ சிறுபான்மைன்னா ஸ்டாலின் பெரும்பான்மை இருவர, உதயநிதி பெரும்பான்மை இருவர. என்ன சாதி வாரியா கணக்கிடு. நீ எத்தனை வீடு இருக்க, நான் எத்தனை வீடு? எவ்வளவு காலத்துக்கு இந்த உளவியெல்லாம் எங்களை தாக்கு, எங்களை அப்படி சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லி சொல்லி சொந்த நிலத்தில் என்னை குறுக்குவேன். ஐயோ, நீயும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீனும் வரி கட்டுறேன், நானும் வரி கட்டுறேன். நீனும் வாக்கு செலுத்துறேன், நானும் வாக்கு செலுத்துறேன். அப்புறம்டா நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை. பிளடி நான்சென்ஸ். என்னது காமெடி பண்ணிட்டு அலைகிறாங்க. லூசுக் பயலு ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க. காஷ்மீர்ல இருக்க முஸ்லீம் இந்தியாவுக்குள்ள வா, இங்க இருக்கிற முஸ்லீம் பாகிஸ்தான் போ. என்னடா உன் பாலிசி? ஐய, பைத்தியக்காரன் கூட அப்படி முடிவு எடுக்க மாட்டான். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. நேற்று நான் இந்து, இன்னைக்கு கிறிஸ்தவன், நாளைக்கு நான் இஸ்லாம். ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன். போட்டு குழப்பிக்கிறத நீயே உன்னை ஏன் சிறுபான்மைங்கிற? சிறுபான்மையில தான் சலுகை கிடைக்கும். உனக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? நாடு ஒண்ணு,
நாடு ஒண்ணுது, நிலம் ஒண்ணுது, இடம் ஒண்ணுது. ரெண்டு ஒரு சீட்டுக்கு போய் மண்டிட்டு வந்தவன் போனவன்ட்டுலாம். ஒரு நாள் எனக்கு அந்த அதிகாரம் சிக்கும் போது நீங்க தெரியும் நான் யாருன்னு. ஒரு நாள் நான் ஒரு உணவு விடுதலை சாப்பிட்டுட்டு நான் கைகளிட்டு வரும்போது, என் பொண்டாட்டி நான் கைகளிட்டு வரும்போது ஒருத்தன் பேசுறான், சீமான் டேஞ்சரஸ் ஃபெல்லோங்கிறான். அப்ப நான் பார்த்தேன், அவ்வளவு அவ்வளவு பல்லெல்லாம் பாஸ்பரஸாடா, விரலெல்லாம் தோட்டாக்கும் துப்பாக்கி மாடா, என்னடா இப்படி போய் பயங்காட்டி வச்சுருக்கான் என்னைய. உண்மையிலே நான் டெரர் பீஸ் தான். நான் இப்ப இல்ல, கொஞ்ச நாள் பொறுங்க, வந்தவரே தெரியும் உங்களுக்கு. ஏய் ஏடா நம்ம கூட பேசிட்டு இருந்தாலாடா இந்த பாடுபடுத்துறான் அப்படின்னு. அவன் தான் படுத்துவான், பார்த்துக்க நீ. அதனால போட்டு குழப்பிக்காத. சிறுபான்மைன்னு சொல்ல தூக்கு. நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். திமிரும் பெருமிதமும் நமக்கு இருக்கணும். எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, டே சாதி மதங்களாக நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். அதைத்தான் என் அன்பு மக்களுக்கு சொல்லுவேன். நீ கிறிஸ்தவன், இஸ்லாமிய, இந்து ஏதாவது, ஆனா தமிழனா ஒன்னாயிரு. போட்டு குழப்பிக்காத சும்மா. அவன் சொல்றான், நீனும் கேட்டுக்கிட்டியா? அவன் சிறுபான்மை கருணாநிதி எழுதுறான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்னு. அது உண்மைதான், அவங்க மக்களின் பாதுகாவலர். எனக்கு என்ன பாதுகாப்பு? நான் என்ன சிறுபான்மை? நான் என்ன சிறுபான்மை? கிறிஸ்தவன் என் மார்க்கமா, என் மதமா? இஸ்லாமியன் மார்க்கமா? அது ஐரோப்பிய மார்க்கம், இது அரேபிய மார்க்கம். நான் ஏற்றுக்கொண்டேன், விரும்பி. ஏன்? தீண்டாமை, சாதியை இழிவு, தீண்டாமை. எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, இஸ்லாம் என்ற நாட்ட ரிலீஜன் சார் ரெவல்யூஷன்ங்கிறாரு. சாதியை இழிவு தீண்டாமைக்கு எதிராக வந்த எதிர் புரட்சிடாங்கிறாரு. அதான உண்மை, அதான் கிறிஸ்தவம். என்னைய பார்த்தா தீட்டுன்னா, தொட்டா தீட்டுன்னா, படிக்க வச்சா தீட்டுன்னா, அவன் வந்தா நெத்தியில கை வச்சா ஆண்டாண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு கூட போனான். இவ்வளவுதான்டா இஸ்லாம், இவ்வளவுதான்டா கிறிஸ்தவம். பாய்த்திக்காரன் நாயே, என்னை இந்த தெருவில் போகாத, இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, அங்க போகாத, இங்க போகாத. என்ன அன்னைக்கெல்லாம் இந்த மகன் பிறக்கலை இல்லைன்னா பல பேரை கொன்றுவேன். அயோக்கிய நாய்களா எங்களை. இப்ப வந்துட்டேன், அந்த தெருவில் போகாத, இந்த கோயில், ஒரே நாடு, ஒரே சங்காடு, ஒரே சுடுகாடை கொண்டாட. பைத்தியக்காரன் நாயை, ஒரே சுடுகாடை கொண்டாட. எல்லாரும் ஒன்னா புதையிட. செத்த பிறகு நட சாதி இது வண்டி கிடக்கு. அது ஒரு கொடுமை. அது நடந்துகிட்டு இருக்கு. ஓட்டு குழப்பிக்கிட்டு அலையாத. இந்த வார்த்தையை உன் எண்ணத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து தூக்கு. நீ சிறுபான்மை கிடையாது, 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 கிடையாது. நீயே சிறுபான்மைனா பெரும்பான்மை யாருன்னு எனக்கு சொல்லு, நான் கேட்டேருங்க. சொல்லு, யாரு பெரும்பான்மை? நீதாயா பெரும்பான்மை. ஐயா நம்பியா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல ஆணையா சொல்றியா, நீதாயா பெரும்பான்மை. விடியா, அதை இதை தூக்கிட்டு எங்க ஐயா மன்னிச்சுக்கிறீங்க ஐயா, இதை எடுத்துட்டீங்க. தமிழ் மக்கள் நல கட்சி தானே. என்னது இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிற, நாளை இஸ்லாமிய நான் போயிடலாம், எனக்கு பிடிச்சிருச்சுன்னா. ஆனா நான் தமிழன்கிறது மாறாதில்ல. உலகத்தின் எந்த ஓரத்துக்கு போனாலும் நான் தமிழன் தானே. அதை போய் எதுக்கு குழப்பிக்கிட்டீங்க? உலகத்தின் மூத்த குடி ஏன் இப்படி தன்னைத்தானே குறுக்கிக்கணும்? இப்போ பாருங்க, எண்ணிக்கையில் குறையிறான். வட இந்தியன் வேற கன்னடா ஆண்டுட்டாங்க, மலையாளி ஆண்டுட்டாங்க, தெலுங்குற ஆண்டுட்டாங்க, ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்திக்காரன் ஆள போகிறான். நீ எங்கே வாழ போற? ஏதாவது ஒரு இடம் சொல்லு. நான் எதிர்த்து பேசணும், ஐயோ பாசிஸ்ட், ஐயோ சாவனிஸ்ட், ஐயோ இனவெறி. நாங்கள் அடிபடும் போதெல்லாம் உங்களுக்கு சிறங்கு சொரியா இருந்ததாப்பா? அப்ப நாங்கள் அடிபடும் போதெல்லாம்ப்பா நல்ல தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மீளணும். உளவியல் நோயிலிருந்து நம்ம எந்திரிக்கணும். நமக்குள்ள ஒரு திமிரு வரணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, நீ யாருக்காகவோ போராடுகிறாய் என்கிற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு வரணுங்கிறாரு.
அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதில் அழுத்தமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருங்கிறது. அதெல்லாம் சீமா வெல்லுவேனா? நாம் தமிழர் கட்சியெல்லாம் வென்றுமா? இப்படிலாம் பேசிட்டு அலையக்கூடாது. வெல்லும், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கும். வெல்லும், வென்றே தீரும். அதான் புரட்சியாளன் சேவரான் சொல்றான், சரியானது வென்றே தீரும். சரியானது வென்றே தீரும். சீமான் சாத்தியம் இல்லாதையே பேசிக்கொண்டு அலைவார். சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிறவனுக்கு பேர் தான் புரட்சியாளன். அவனுக்கு பேர் தான் புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் சேவரா. நாங்க சாதாரணமான சீமான் சாதாரணமான சாமி சாதாரணமான இருக்கலாம், ஆனா அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். அதனால எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க. நம்ம பிள்ளைகள்லாம், கட்சி பிள்ளைகள்லாம் அரங்கு வேணும்னா இந்த பயன்படுத்திக்க சொல்லுங்க, நம்ம அரங்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அதில் எங்கள் ஐயாவுடைய பெருந்தன்மை, நம்ம மேலே வச்சுருக்க பேரன்பு. வருவார்கள். இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா ஜமாத்து பிரச்சனை, கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டா பிசப்புகள் பிரச்சனை. கருணாநிதி வீட்டை விட்டு வெளியிலே வர்றதில்லை. தேவாலயத்துக்கு போகிறாங்களான்னு தெரியல. எல்லாம் கருணாநிதியா, திமுக பாதுகாப்பு, திமுக பாதுகாப்பு. நான் ஒரு வெளிப்படையாக ஒன்று கேட்குறேன். இந்த திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை சொல்லிருங்க. நான் உங்ககிட்ட நானே உங்கள் காலில் விழுகிறேன். எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அம்மா, எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்பா, தயவு செய்து போட்டுறாதீங்க, ஸ்டாலினுக்கே போடுங்க, உதயநிதிக்கே போடுங்க. நான் சொல்லி ஒரே ஒரு நன்மை சொல்றேன். நான் பேசிட்டேன் பரிசு தேவையில்லை, இட்லி வைமான்னு கேட்குற கருணாநிதிக்கு ஓட்டு போடுறேன். எப்படி போடுற? கன்னியாஸ்திரிலாம் கன்னியாஸ்திரிகள் இல்லைன்னு சொன்ன கருணாநிதிக்கு ஓட்டு போடுறேன். உனக்கு மானல்ல, வெக்கல்ல, ரோசன்ல. நான் பேசிட்டேன் கருணாநிதி பேசுறீங்க, ஒரு தடவை பேசு. எப்படி பேசுன நீ? பரிசுத்தாவியால இட்லி வேகமானு கேட்ட கருணாநிதிக்கு எப்படி ஓட்டு போடலாம்னு ஒரு தடவை பேசு. அப்புறம் என்னையும் பேசு. கன்னியாஸ்திரிலாம் ஒண்ணு கன்னியாஸ்திரி இல்லை அப்படின்னு பேசுன கருணாநிதி நான் எடுத்து அனுப்பிட்டேன். உனக்கு அந்த ஈன செயலை நான் செய்ய மாட்டேன், நீ செய்யல. ஏன்னா உன்னை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, நீ எனக்கு ஒரு இளவும் கிடையாது. நான் என்னை பார்த்தா உனக்கு, நான் புலி, நான் பிரபாகரன் மகன். நான் இந்த உங்களை எல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. நான் நீ பணங்காட்டு நரி, நாங்கள் சொல்லப்பு காஞ்சோம். நான் வன்னிக்காட்டு புலி, நான் இது கஞ்சினேன். நிறைய சலசலப்பு கஞ்சாதுன்னா புலி எதுக்குடா அஞ்சுது? பேஸ்ட் போடா போடாம இருப்பேன், போடாம இரு. எத்தனை நாளைக்கு போடாம இருப்பேன்? போடு. குடிக்க தண்ணி இருக்காது, அப்போ என்னை தேடுவேன். படித்தா வேலை இருக்காது, என்னை தேடுவேன். படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு 33 வயசில் எழுதுனேங்க, 44 வயசு எனக்கு போல, நீடிக்கு வயசை காரணம் காட்டி தண்ணீர் வாங்கினேனே, காப்பாற்றி விடனேன்றான். ஏய், உங்களெல்லாம் அவர் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா, தகுதியான குடும்ப தலைவிக்குன்னு. எங்கள் ஆத்தா அப்பத்தால தகுதியை நீ தேர்வு, நீ யாரா? நீ வாடா, என் முன்னாடி நில்லு. நீ தகுதியில் தான் முதலமைச்சர் ஆகிருக்கீங்க. நீ